வெல்கம் டு அரவிந்த் டாக்ஸ். இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத பார்க்காத பல அமானுஷமான விஷயங்கள் பற்றின கதைகளை தான் வீடியோஸாக பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போய் பல மக்களை கண்ணுக்கே தெரியாமல் இன்றைக்கும் கொண்டுகிட்டு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. அர்பன் லெஜண்ட்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிகாசங்கள் புராணங்களில் இருந்து ஒரு கட்டுக்கதைகளாக சொல்லக்கூடிய பேய் கதைகள் தான். ஒருத்தர் இறந்து அவர் பிரேதாத்தமாக மாறி அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்குமே மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவங்களால காணா போகிறாங்க, நிறைய மக்கள் காணா போகிறாங்க. அதுக்கான காரணங்கள் எல்லாமே இந்த அர்பன் லெஜண்ட்ஸ் தான் அப்படின்ற கதைகள் ஆசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இந்த மாதிரியான கதைகள் உலாவிக்கிட்டு இருக்கு. அதில் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ரொம்பவே கொடூரமான அர்பன் லெஜண்ட்ஸ் பற்றின ஸ்டோரிஸை தான் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கும் கூட இரவு நேரங்களில் காட்டு பக்கமாக போகிறத தவிர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அந்த காட்டு பக்கங்களில் சில அர்பன் லெஜண்ட்ஸ் எல்லாமே உலாவிக்கிட்டு இருக்கிறதாகவும், அந்த அர்பன் லெஜண்ட்ஸ் எல்லாமே அப்படி இரவு நேரங்களில் தனியாக போகக்கூடிய மக்களை கொல்றதாகவும் ஒரு கதை இருக்குது. அப்படிப்பட்ட இந்தோனேஷியாலேயே ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த அர்பன் லெஜண்டுடைய பேர் ஒகாங். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் ரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்பவே பயந்த சுபாவம் உள்ள ஒரு பொண்ணா. நைட்டில் காட்டு பக்கமாக தனியாக போகிறதுக்கு ரொம்பவே பயப்படுவா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பொதுவாகவே இருட்டுனா ரொம்பவே பயமாக இருக்குமா. அவள் சின்ன வயசுல இருந்தே நிறைய விதமான பேய் கதைகளை கேட்டு வளர்ந்துருக்கா. இந்த மாதிரியான ஸ்டோரிஸை அவளுக்கு அவளுடைய பாட்டி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால் சின்ன வயசுல இருந்தே இருட்டை கண்டா அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுவாளாம். ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு தினமும் வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் ஒரு காட்டை கடந்து தான் போகணுமா. அங்கே ஸ்கூல் முடிஞ்சு இரவு நேரங்களில் தான் அந்த காட்டு பகுதியை கடக்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா அவங்க வாழக்கூடிய அந்த கிராமம் 6 மணி ஆனாலே ரொம்பவே இருட்டாக மாறிடுமா. இதனால தனியாக வீட்டுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரியா அவளுடைய தோழியாக இருக்கக்கூடிய டீனா கூட தான் போவாளாம். டீனாவும் ரியாவும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் தான். இந்த மாதிரி ரியாவுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயம் டீனாவுக்கு நல்லாவே தெரியுமா. டீனா கொஞ்சம் தைரியமான பொண்ணாக தான் இருக்கிறாங்க. அதனால் எப்பயுமே ரியா கூட தான் அவங்க வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் ரியாவுடைய பள்ளிக்காலங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ரியாவுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் வருது. அந்த ஒரு நாள் ரியாவுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல் ரியா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போன இடத்துல தான் டீனா அன்னைக்கு ஆப்சண்ட் அப்படிங்கிற விஷயம் ரியாவுக்கு தெரிய வருது. டீனாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்க ஸ்கூலுக்கு லீவை போட்டுறாங்க. ஆனால் அந்த விஷயம் ரியாவுக்கு தெரியலை. ரியா இப்போ பயங்கரமாக பயப்படுறா. எதுக்கு பயப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் அந்த காட்டு பக்கமாக அவள் தனியாக தான் போகணும். ஏன்னா அவள் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலை. இதை நினச்சி எப்படி நம்ம அந்த காட்டை கடந்து போக போகிறோம் அப்படிங்கிறதுலையே அவள் அன்னைக்கு காலையில் இருந்தே பயந்துக்கிட்டு இருக்கா. இப்படி காலையில் இருந்தே ரியா பயந்துக்கிட்டே இருக்க அன்னைக்கு நாளும் முடியுது. ஸ்கூலும் விட்டுடுறாங்க. ஸ்கூல் விட்ட பிறகு இவ எப்படியாச்சும் இந்த காட்டை நம்ம கடந்துடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெஞ்சமாக அவருடைய மனசுக்குள்ளே தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. போகிறா போய்கிட்டே இருக்கா. அந்த காடும் பக்கத்தில் வருது. இந்த காடு என்னமோ ஒரு சின்ன காடு தான். ஆனால் ரியா தனியாக இந்த காட்டை எப்படி இந்த நேரத்தில் நம்ம கடக்க போகிறோம் அப்படிங்கிறதுனாலேயே பயத்தோடைய உள்ளே போய்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இந்த காடை நம்ம கடந்துடணும் அப்படின்னு போகக்கூடிய ரியாவுக்கு தான் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்குது. ரியா அந்த காட்டுக்குள்ளே எப்போ போனாலுமே கடவுளை கும்பிட்டுக்கிட்டே தான் போவாளாம். அது அவள் ஃப்ரெண்டு டீனா கூட இருக்கும்போது கூட அவள் அப்படி தான் பண்ணுவாளாம். ஏன்னா ரியாவுக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ கடவுளை நம்ம கும்பிட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா எந்த விதமான தீய சக்தியுமே நம்மளை நெருங்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு பொண்ணு. அன்னைக்கும் அந்த நைட்ல இந்த காட்டை தனியாக நம்ம கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறா. எதுக்கு அப்படின்னா, நம்ம சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றத பார்க்கறதுக்காகவே அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. இப்படி நடந்து போய் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய மியா அந்த காட்டினுடைய நடுப்பகுதிக்கு வந்ததை ஃபீல் பண்ணுறா.
அந்த டைமில் பலத்த காற்று அந்த காட்டுக்குள்ளே அடிக்குது. இவ்வளவு நேரமாக வராத காற்று அந்த காட்டினுடைய நடுப்பகுதிக்கு ரியா போன உடனே பயங்கரமாக அடிக்குது. இந்த காற்று அடிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மரங்களுடைய இலைகள் எல்லாமே உராசக்கூடிய சத்தங்கள் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்குற ரியாவுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம இங்கே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக நம்ம வீட்டை நோக்கி நடக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற ரியா என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாள். அப்படி அவள் நடக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு பின்னாடியே இன்னொரு சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டம் 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 அப்படிங்கிற ஒரு சத்தம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சாக் அண்ட் ரேஸ் நம்ம விளையாடும் போது கோணி பைக்குள்ளே நம்மளுடைய கால்களை விட்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணி போவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே யாரோ துணிக்குள்ளே தன்னுடைய கால்களை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி பின்னாடி நடந்து வர மாதிரி டம் 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 அப்படிங்கிற சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்குற ரியாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே பயம் வருது. என்னடா இது, இந்த காட்டுக்குள்ளே நான் மட்டும்தானே இருக்கேன், அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சத்தத்தை நான் கேட்டதே கிடையாது. ஒருவேளை நம்மளுடைய பின்னாடி யாராச்சும் வராங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ரியா நினைக்கிறா. ஆனால் அந்த இடத்துல அவளுக்கு இன்னும் பயம் அதிகரிக்குது. ஒருவேளை நம்ம திரும்பி பார்க்கும்போது அங்கே யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம ரொம்பவே பயந்துருவோம். அதனால் எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம திரும்பி மட்டும் பார்த்துடக்கூடாது. வீடு பக்கத்தில் தான் வந்துருச்சு, அதனால் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ரியா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் நடக்கிறதுல வேகத்தை கூட்டுறா. இப்படி ரியா வேகமாக நடக்க ஆரம்பித்த போதும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சத்தம் ரியா எந்த அளவுக்கு வேகமாக நடக்கிறாளோ அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் டம் 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 அப்படின்னு அதனுடைய வேகமும் அதிகரிக்குது. இதை கேட்குற ரியாவுக்கு இன்னமும் மனசுக்குள்ளே பயம் வருது. நிச்சயமாக நம்ம பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ற ரியா ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடும்போதும் கூட பின்னாடி அதே சத்தம் டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஓட ஓட அவள் கூடையும் ஓடி வர மாதிரி கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே நம்மளால் ஓட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுற ரியா அவன் மனசுக்குள்ளே கொஞ்சமாக தைரியத்தை வளர்த்துக்கிட்டு திரும்பி பார்க்குறா. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கோரமான உருவம், அதுவும் ஒரு சின்ன குழந்தைனுடைய ஒரு சடலம் அங்கே உயிரோட நிற்கிது. இந்தோனேஷியாவில் பொதுவாக இறந்து போகக்கூடிய மக்களை மொத்தமாக துணியால் தான் சுற்றி புதைக்கிறது வழக்கம். அப்போ அவங்களுடைய முகம் மட்டும் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி தலையிலிருந்து கால் வரைக்கும் துணியை வச்சு சுற்றி தான் எப்பயுமே புதைப்பாங்க. அதே மாதிரி அந்த உருவத்தில் ஒரு சின்ன பொண்ணு இங்கே ரியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. அந்த உருவம் இருந்த நிலையை பார்த்த ரியா அந்த இடத்துல பயங்கரமாக கத்துறா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற ரியா மறுபடியும் அவக்குள்ள கொஞ்சமாக தைரியத்தை வர வச்சு அந்த சடலத்துக்கிட்ட பேசுகிறா. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, நான் சேஃபாக என்னுடைய வீட்டுக்கு போய் சேரணும், அதனால் நீ அதே இடத்துல தான் நிற்கணும், என்னை பின்தொடர்ந்து நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரியா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. என்னதான் ரியா நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் ரியா ஓட ஓட மறுபடியும் அதே பேய் ரியாவை தொடர்ந்து டம் 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 அப்படின்னு ஓடி வருது. அந்த சத்தம் மறுபடியும் ரியாவை ஃபாலோ பண்ணுறதை உணர்ற ரியா அவள் நேராக ஓடாமல் அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் குறுக்குன்னு இருக்குமா மாறி மாறி ஓடிட்டு இருக்கா. என்னதான் அவள் தன்னுடைய ஓடும் திசையை மாறி மாறி ஓடினாலும் அந்த சத்தம் இவ எங்கே போனாலும் டம் 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 அப்படின்னு அவளை பின்தொடர்ந்தே தான் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்குற ரியா அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறா. என்னதான் அவள் அழுதாலும் அவள் ஓடுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் கண்ணு கெட்டின தூரத்திலேயே அவளுடைய வீடும் தெரியுது. வீடை பார்த்த அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தில் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடி ஒரு வழியாக அவளுடைய வீட்டு கதவு கிட்டையும் போய் நின்றுடுறா. அங்கே போய் நின்ன ரியா திரும்பி பார்க்குறா. அந்த காட்டினுடைய எல்லை பகுதியில் அந்த உருவம் நின்றுக்கிட்டு ரியாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்தை பார்த்த ரியா இன்னமும் பயத்தில் அழ ஆரம்பிக்கிறா, கத்துறா. அவங்க வீட்டு கதவை பயங்கரமாக தட்டுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா அந்த கதவையும் திறக்கிறாங்க. அப்போ ரியா திரும்பி பார்க்குறா. அந்த உருவம் அந்த இடத்துல இல்லை.
வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடுன ரியா அவளுடைய ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாள். ரொம்ப நேரமாகியும் ரியா வெளியில் வராததை உணர்கிற அம்மா ரியாவை தேடி ரூமுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ரியா அங்கே உட்காந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மா என்னாச்சு ரியா, எதுக்காக இப்படி அழுகுற அப்படின்னு கேட்கும்போது ரியா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாள். அவள் சொன்னதை கேட்டு அவங்க அம்மா முதல்ல அவளை சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ரியா என்னத்தை பார்த்தேன் அப்படிங்கிறத முழுசாக அவங்களுடைய அம்மா கிட்ட விவரிக்கிறார். அம்மா, நான் காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணுடைய சடலத்தை பார்த்தேன். அந்த சடலம் துணியால் மூடப்பட்டிருந்துச்சு. அந்த பொண்ணுடைய முகம் மட்டும் தெரிஞ்சது. ஆனால் அந்த முகம் பயங்கரமாக செதஞ்சும் இருந்தது. நான் காட்டுக்குள்ளே தனியாக நடந்து வரும்போது அந்த சடலம் என்னை பின்தொடர்ந்து ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அது ஓடி வரும்போது ஒரு வித்தியாசமான சத்தத்தையும் நான் கேட்டேன். அந்த சத்தம் டம் 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 அப்படின்னு குதிச்சு என்னை நோக்கி ஓடி வந்துச்சு. இதை பார்த்து பயந்து தான் நான் தலைதெறிக்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு ரியா சொல்கிறேன். இதை கேட்குற ரியாவுடைய அம்மாவுக்கும் கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரியா எதை பார்த்துருக்கா அப்படின்ட்டு. ரியா இப்போ பார்த்துட்டு வந்தது போக்காங் அப்படிங்கிறத அவங்க அம்மா உணர்றாங்க. ஸோ ரியா கிட்ட போக்காங் பற்றின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அது எந்த வயது மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு வெள்ளை துணியால் அவங்கள கட்டி தான் புதைப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய முகத்தை மட்டும் மூடாமல் வச்சுருப்பாங்க. இப்படி புதைக்கப்படக்கூடிய அந்த பிணங்களுடைய ஆத்மாக்கள், இறந்து போன ஆத்மாக்கள் 40 நாட்களுக்கு அங்கே அந்த காட்டுக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்குமா. 40வது நாள் அந்த உடம்புல இருக்கக்கூடிய முடிச்சுகள் எல்லாமே தானாகவே அவிழ ஆரம்பிக்குமா. அப்படி முடிச்சுகள் அவுக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் எல்லாமே சொர்க்கத்தை போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தோனேஷியாவில் இருக்குது. ஒருவேளை 40 நாள் ஆகியுமே அந்த ஆத்மாக்கள், அந்த பிணங்களில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அவிழாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உயிரோட எழுந்து வருவாங்களாம். அப்படி வெளியில் வரக்கூடிய அந்த போக்காங் அப்படிங்கிற அந்த பிணங்கள் எல்லாமே அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்காக என்னென்னமோ முயற்சிகள் எல்லாமே பண்ணுமா. அந்த சமயத்தில் நம்மளுடைய கண்களுக்கும் அவங்க தெரிவாங்க அப்படின்ற விஷயத்த ரியா கிட்ட அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ பார்த்த அந்த குழந்தைக்கு 4 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தை போன மாதம் தான் விபத்தில் இறந்து போயிட்டா. ஸோ அந்த குழந்தைய புதைச்சிருக்காங்க. அவள் 40 நாள் கடந்தும் இன்னமும் அவளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படாததுனால இப்படி பேயா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் நீ பார்த்து பயந்து வந்திருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரியா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த கதையை கேட்குற ரியாவுக்கு கொஞ்சம் மன கஷ்டமும் ஏற்படுது. ஏன்னா ஒரு 4 வயசு குழந்தை விபத்தில் இறந்து போயிருக்கா அப்படிங்கிறத கேட்கும்போது அந்த குழந்தைய நினைச்சு ரியாவும் கஷ்டப்படுறா. இப்படி பொதுவாக வெளியில் தெரியக்கூடிய அந்த போக்காங் பேய்கள் மக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களை எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். ஆனால் அவங்க திருப்பி அந்த வழியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயமுறுத்துவாங்களாம். அதை மீறியும் வரக்கூடிய மக்களை அவங்க கொலை கூட பண்ணி அவங்களுடைய பாடியை இவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. இறுதியாக ரியாவுடைய அம்மா ரியா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல வேலை ரியா, நீ அந்த போக்காங் பேயினுடைய வழியில் குறுக்க போகலை. உன்னை பயமுறுத்துறதுக்காக தான் அந்த போக்காங் உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒருவேளை நீ அந்த போக்காங் வழியில் குறுக்க போயிருந்த அப்படின்னா அது உன்னை கொண்டு உன்னுடைய பாடியை எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்குற ரியா ரொம்பவே பயப்படுறா. இதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே எந்த காலத்துலையும் நம்ம தனியாக மட்டும் போயிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை ரியா எடுக்கிறா. அப்படியே நம்ம அந்த காட்டுக்குள்ளே போனாலும் நம்ம ஃப்ரெண்டு டீனா கூட மட்டும்தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறா. அதன் பின்னாடி கொஞ்ச நாளில் ரியாவும் நார்மல் கண்டிஷனுக்கு வரா. வழக்கம் போல் ஸ்கூலுக்கும் போகிறா. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றா தான் அந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இதே மாதிரி இந்தோனேஷியாவில் பல இடங்களில் இந்த மாதிரியான போக்காங் பேய்களை பல மக்கள் பார்த்ததாக சொல்லப்படுது. சில மக்களை இந்த போக்காங் பேய்கள் கொலையும் பண்ணியிருக்குதான். அப்படி கொலை பண்ணக்கூடிய மக்கள், அதாவது காணாமல் போகிற மக்களுடைய பிணங்கள் கூட இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மாறா இந்த போக்காங் பேய்கள் மேலே சுத்தப்பட்டிருக்க அந்த துணிகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதன் மூலமாக இப்படி காணாமல் போகிற மக்கள், அதுவும் குறிப்பாக காட்டுக்குள்ளே காணாமல் போகிற மக்களை இந்த போக்காங் பேய்கள் தான் வேட்டையாடுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தோனேஷியா முழுக்க இருக்குது. அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் மக்கள் யாருமே இரவு நேரங்களில் காட்டு பகுதிக்குள்ளே போகிறதே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் இரவு நேரங்களில் தனியாக போகும்போது இந்த மாதிரியான பேய்களை பார்த்தா அந்த சமயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸை கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பயங்கரமான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.